அனைவருக்கும் எனது அன்பு கலந்த வணக்கங்கள். நான் உங்கள் ஆஸ்ட்ரோ சின்னோதரை புலிமிசைக்கூத்தூர் பெரம்பலூர் மாவட்டம். ராகு திசை யாருக்கு யோகம்? பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே தசாபுத்தி மிக மிக முக்கியமான பங்கு வகிக்கிறது. அதாவது ஒருவருடைய கோச்சாரத்தை விட தசாபுத்தி தான் அவருடைய வாழ்க்கையிலே பெரிய மாற்றத்தையோ பெரிய உயர்ச்சியோ அல்லது தாழ்ச்சியோ கொடுக்கக்கூடிய நிலையை தசாபுத்தி லக்னத்திற்கு நடக்கக்கூடிய தசாபுத்தி அது எந்த இடத்துல இருந்து நடக்குது, 6, 8, 12 நடக்குதா, அவயோக திசையாக நடக்குதா, யோக திசையாக நடக்குதா, இந்த மாதிரி இதை வச்சு தான் ராகு, அதாவது தசாபுத்தியை வச்சு தான் அவருடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பை சொல்ல முடியும். அந்த வரிசையில் இன்னைக்கு ராகு மகா திசை 18 ஆண்டுகள் நடக்கும். இந்த ராகு திசை ஒருவருக்கு எப்படி நற்பலன்களை வழங்கும், எந்தெந்த திசை இடத்துல இருந்தால் எப்படிப்பட்ட பலன்களை இருக்கும், பொது பலனா ராகு திசை எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்கும், அதற்கான பரிகாரங்கள் வழிபாடுகள் என்ன என்பதை பற்றி இந்த காணொலியிலே பார்ப்போம். இதுபோன்ற தொடர்ந்து ஜோதிட தகவல்களை பெறவும் தமிழ் மாத ராசி பலன்களை தெரிந்து கொள்ளவும் நமது சேனல் ஆஸ்ட்ரோ சின்னதுரையை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள், லைக் பண்ணுங்க, நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. பொதுவாக ஒருவருடைய ஜாதகத்திலே ராகு சொந்த வீடு இல்லாத கிரகம். அதாவது பாக்கி இருக்கிற 7 கிரகத்துக்கும் சொந்த வீடு உண்டு. ராகு கேதுகளுக்கு நிழல் கிரகம், அசுர கிரகம், அதனால சொந்த வீடு கிடையாது, ஆட்சி வீடு கிடையாது, உச்ச வீடு சொல்லப்படுகிறது. அதாவது விருச்சிகத்திலே உச்சமும் ரிஷபத்திலே நீச்சமும் அடைகிறார் என்று சொல்லப்படுகிறது. இந்த சொந்த வீடு இல்லாத ராகு எந்த ராசியில் இருக்கிறாரோ அந்த ராசி அதிபதி போல் செயல்படுவார் என்று சொல்லப்படுகிறது. அதைவிட அதிகமாக அவர் நிற்கக்கூடிய நட்சத்திரங்கள் இருக்கு இல்லையா, அவர் எந்த நட்சத்திரத்தில் இருக்காருங்கிறது தான் அதிகமாக செயல்படுது. அப்போ எந்த நட்சத்திரத்தில் இருக்கிற அவர் இயற்கை சுபரா, லக்ன சுபரா, இயற்கை அசுபரா, லக்ன அசுபரா, இதை அனுசரித்தே ஒருவருக்கு ஒருவருடைய லக்னத்திற்கு நற்பலன்களை அதிகமாகவோ குறைவாகவோ செய்கிறது இந்த ராகு. பொதுவாகவே இயற்கை சுபர் என்று ஒன்று இல்லவா, குரு. பொதுவாக குருவுடைய நட்சத்திரத்தில் இருக்கும்போது ராகு நற்பலன்களையே தருகிறார், அது லக்ன அசுபராக இருந்தால் கூட. அதே போல சுக்கிரனுடைய நட்சத்திரம், புதனுடைய நட்சத்திரத்தில் இருக்கும் பொழுதெல்லாம் நற்பலன்களையே தருகிறார். சனியோட நட்சத்திரமோ கேதுவுடைய நட்சத்திரமோ எல்லாம் இருக்கும் பொழுது அவர் லக்ன சுபரே இருந்தால் கூட நற்பலன்களை பெரிதாக வழங்குவதில்லை இந்த ராகு மகா திசையிலே. அதுவும் குறிப்பாக இளமையிலே வரும்பொழுது கல்வி சம்பந்தமான பிரச்சனைகளை ஏற்படுத்தி விடுகிறார் இந்த ராகு மகா திசை. பொதுவாக இந்த ராகு திசை உபஜய ஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 3, 6, 10, 11 இருக்கும் பொழுது நன்மைகளை தருகிறார். அடுத்ததாக விசேஷ இடங்கள் என்று உண்டு. மேஷம், கடகம், கன்னி, மகரம், இது போன்ற வீடுகளில் இருக்கும் பொழுதும் விசேஷ பலனாக நற்பலன்களை தருகிறார் இந்த ராகு மகா திசை 18 ஆண்டுகள். பொதுவாக ராகு திசை ஒருவருக்கு 11ஆம் இடத்திலோ நல்ல ஸ்தானங்கள், அதாவது 8, 12 மறையாமலோ லக்கண சுபருமாகி அல்லது இயற்கை சுபருமாகி அதாவது லக்ன சுபருமாகி இயற்கை சுபருமாகி இருந்து அவருடைய நட்சத்திரத்தில் இருந்து அவருடைய அந்த ராசிநாதனும் சுபராக இருக்கும் பட்சத்தில் ஒருவருக்கு 3, 6, 10, 11 ராகு திசை இருந்து யோகத்தை அவருக்கு வழங்க வேண்டும் என்ற அமைப்பிலே இருந்து திசை நடத்தும் பொழுது ராகுடைய காரகத்துவ அடிப்படையிலேயே நற்பலன்களை வழங்குகிறார். பொதுவாக ராகு திசை சட்டத்துக்கு புறம்பான செயல்களை செய்யக்கூடியது. அதாவது என்ன சொல்றது, ராகு திசை சட்டத்துக்கு புறம்பான செயல், வெளிநாடு, ராகுனா அந்நியர், அதாவது வெளிநாடு சம்பந்தமான வருமானங்களை அமைப்பது, அதை போக்குவரத்து, ராகுனா போக்குவரத்து, டிரான்ஸ்போர்ட். அப்போ வெளிநாடு சம்பந்தமான ஏற்றுமதி இறக்குமதி தொழில்களில் லாபம், அல்லது வெளிநாடு சென்று வேலை செய்து வருமானம் பெறக்கூடிய அமைப்பு, வெளிநாடு சென்று தொழில் செய்து அதன் மூலமாக வரக்கூடிய அமைப்பு. ஏனென்றால் ராகு திசை நடக்கும் பொழுது அந்நியர்களுடைய தொடர்பு அதிகமாகும். ஏனென்றால் உறவினர்களுடன் எனக்கு அதிகமாக இருக்காது, உறவினர்களுடன் பகை இருக்கும், அந்நியர்களுடைய தொடர்பு அதிகமாக இருக்கும், அதன் மூலமாக ஆதாயங்களும் இருக்கும். இந்த ராகு மகா திசை நடைபெறும் பொழுது 18 ஆண்டுகள். பொதுவாக இந்த ராகு மகா திசை நடக்கும் பொழுது சீக்கிரம் பணக்காரர் ஆவது அப்படிங்கிற சிந்தனை வரும். அதாவது குறுக்கு வழியில் அதிகமாக ஈடுபட வைக்கும், அதிர்ஷ்டங்களை அதிகமாக நம்ப வைக்கும், ரேஸ், லாட்ரி, இந்த மாதிரியான சூதாட்டங்கள் மீது அதிக நம்பிக்கை வைக்கும். ஆனாலும் இந்த ராகு மகா திசை நல்ல ஸ்தானத்தில் இருக்கும்போது இதில் வெற்றியும் கொடுத்து அதாவது என்ன சொல்கிறது, திடீர்னு பெரிய மாற்றங்களையும் கொடுத்துரும் இந்த ராகு மகா திசை. ஆனாலும் ஏன் தெரியுமா, இந்த ராகு மகா திசை நடக்கும்போது சம்பாதிக்கிற பொருள் எல்லாமே அசையா சொத்தில் போட சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா ராகு அதோடைய சிம்பிள் பார்த்தீங்கன்னா வட்ட பூஜ்ஜியம், எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கும். அப்போ தன் மாய கிரகம் இல்லையா, அதை பயன்படுத்த முடியாத சூழ்நிலையை உருவாக்கிட்டு இந்த ராகு. அதனால் கண்டிப்பாக ராகு திசையில் சம்பாதிக்கக்கூடிய பொருள் எல்லாமே அசையா சொத்தில் போடும்போது அது நிரந்தரமாக பலனை கொடுக்கக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. ராகு திசை நடக்கும் பொழுது அது நற்பலன்களை வழங்கக்கூடிய நிலையில் இருக்கும் பொழுது, அதாவது என்ன சொல்கிறது,
சிக்குனா செட்டையை போடுறது, ஆம்புட்டு ஆட்டையை போடுறது, புறம்போக்கு நிலத்தை பட்டா போடுறது, இந்த மாதிரியான குறுக்கு வழி ஈடுபாடுகள், மணல் கடத்தல் செய்கிறது, இந்த மாதிரியான குறுக்கு வழி அதாவது ஷார்ட்கட்டில் நிறைய காசு சம்பாதிக்கிறது எப்படி? இந்த ஒரு படத்தில் கூட வருவாங்கல்ல, ஒருத்தர் ஆசையை தூண்டுறதுக்கு, அதாவது ஒருத்தரை ஏமாத்தணும்னா அவர்கிட்ட கருணை எதிர்பார்க்கக்கூடாது, அவருடைய ஆசையை தூண்டணும், அதான் பேசிக்னு சொல்லுவார் இல்லையா? அந்த மாதிரி ராகு இதை தான் செய்யும். எப்படின்னா, நம்ம முதலீடு போகிறதோ ஒரு 1,00,000, ஆனால் கிடைக்க போகிறதோ 10 கோடி. இந்த மாதிரியான ஆசையை தூண்டி சம்பாதிக்கிறாங்களா நிறைய கேன்வாஷ் பண்ணி, ஒரு ஆளை பிடி, நீ 10 பேரை சேரு, நீ 10 பேரை சேருன்னு சொல்லி சேர்த்து ஒரு பெரிய அமௌண்ட்டு கிடைச்ச உடனே ஓடி போகிறாங்க இல்லையா? இந்த மாதிரி இது எல்லாமே ராகு திசை தான். அதாவது கேம்லிங் மாரி பெரிய நெட்வொர்க்காக செயல்பட்டு பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கிறது, அதுவும் குறுகிய காலத்தில். கேன்வாஷிங், ராகு எப்போவுமே மூளைச்சலவை செய்யக்கூடிய கிரகம். மூளைச்சலவை செய்து மற்றவர்களுடைய புத்தியை அடிமைப்படுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கக்கூடியதும் ராகு தான். இவங்கள்ட்டலாம் போய் யார் மாட்டுவாங்கன்னா, இதே இந்த ராகு திசை நடக்கிறவங்க பலகீனமாக லக்னத்துக்கு அசுபரிட திசையோ இயற்கை அசுபரிட திசையோ இந்த 8-12 மறைஞ்சோ திசை நடத்தும் போது நடக்குது பார்த்தியா, அவங்க தான் போய் தேடி போய் இவங்கள்ட்ட மாட்டி தன்னுடைய அந்த பணம் சொத்தெல்லாம் இழந்துருவாங்க. அப்போ இந்த ராகு திசை நடக்கும் பொழுது நல்ல பொசிஷனில் இருந்து சம்பாதிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் இந்த மாதிரியான வேலைகளையும் செய்யும். ஆனால் இந்த ராகு திசை பலகீனமாக, அதாவது 6-8-12 லக்ன அசுபரோ இயற்கை அசுபரோ பாதத்திலேயே இருந்து 6-8 6ஆம் இடம் கூட ஓகே, 8-12 வந்து ரொம்ப கவனமாக இருக்கணும். அடுத்ததாக எந்த லக்னத்தில், அதாவது எந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் அவர் லக்னத்துக்கு சுபரா லக்னத்திற்கு அசுபரான்னு பார்க்கணும். அப்போ லக்ன அசுபராக இருந்து இயற்கை அசுபராக இருந்து நடக்கும் பொழுதுலாம் ரொம்ப கவனமாக இருக்கணும். அதாவது அதிக ஆசைப்பட்டு இருக்கிறத இழந்துடக்கூடாது. ஏன்னா ராகு திசை அதுக்கு தூண்டும். குறுக்கு வழியில் ஈடுபாட்டை அதிகமாகும், அதிர்ஷ்டத்தை நம்ப வைக்கும். அதே போல் இந்த ராகு மகா திசை நடக்கும் பொழுது வண்டி வாகனங்கள், ராகுன்னா போக்குவரத்து, டிரைவர் எல்லாமே ராகு திசை தான், வண்டி வாகனங்களில் கவனமாக இருக்கணும். ராகு திசை நடக்கும் பொழுது காம உணர்வு அதிகமாகும். ராகு திசை நடக்கும்போது அசைவ சாப்பாட்டு மேல் அதிகமாக எண்ணங்கள் வரும். கண்டிப்பாக வெளிநாடு சம்பந்தமான முயற்சிகள் வெற்றி கொடுக்கும். ராகு திசை நடக்கும்போது வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கும். ஏன்னா ராகு திசை வந்து இந்த மண் வீட்டுக்கு ஒத்து வராது. ராகு திசை கட்டிடங்கள், அதாவது இரும்பு ஜல்லி போட்டு கட்டக்கூடிய அந்த கருங்கல் இல்லையா ராகுடையது, அந்த இரும்பு ஜல்லி போட்டு கட்டக்கூடிய காங்கிரீட் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இந்த ராகு மகா திசையில் இருக்கும். ராகு திசை பலவீனமாக இளமையில் நடக்கும்போது கல்வியில் குறைபாட்டை கொடுக்குது. ஆனாலும் குருவுடைய நட்சத்திர சாதமோ புதனுடைய நட்சத்திர சாரமோ நின்று தசை நடத்தும் போது கல்வியில் சிறப்பான பலன்களை கொடுக்கறது ராகு மகா திசை. அதே போல் இந்த ராகு மகா திசை ஒரு மீடியமான வயசில் வரும்பொழுது வெளிநாடு சென்று அதன் மூலமாக வருமானங்களை பெறக்கூடிய அமைப்பாக கொடுக்கறது இந்த ராகு மகா திசை. அதுவே ஒரு 40-50 வயசுக்கு மேலே வரும்பொழுது ஆன்மீக ஈடுபாட்டை அதிகரிக்கிறது. அதாவது பெரிய புண்ணிய நதிகளில் போய் நீராடி ஆன்மீக ஈடுபாட்டில் பெரிய வெற்றி, பெரிய ஞானத்தை கொடுக்கக்கூடிய நிலையும் இந்த ராகு மகா திசையில் கொடுக்கிறது. பொதுவாக ராகு திசை என்ன சொல்லுவாங்கன்னா, ராகுவை போல் கொடுப்பார் இல்லை, கேதுவை போல் கெடுப்பார் இல்லை என்று சொல்வார்கள். ஆக ராகு கொடுத்தா வந்து என்ன சொல்கிறது, எந்த கிரகம் அவருக்கு ஈக்குவலாக கொடுக்கவே முடியாது. ஆனாலும் அவருடைய காரகத்துவ அடிப்படையில் தான் கொடுக்கும். அவருடைய காரகத்துவம் என்ன, சட்டத்துக்கு புறம்பாய் என்ன வேலை செஞ்சு அதன் மூலமாக வருமானம் வரக்கூடிய லஞ்சம் வாங்குறது, இந்த மாதிரியான வழிகளில் தான் பெருசாக அவள் யாகத்தை கொடுக்குமே தவிர நேர்மையான வழியில் இந்த ராகு மகாதிசை பலனை கொடுக்காது. அதனால தான் ராகு மகாதிசையில் சம்பாதிக்கக்கூடிய பொருளை அசையா சொத்து மேலே போடுங்க. அடுத்தது இல்லைன்னா இந்த ராகு திசை முடியும் பொழுது எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிடும். ஏன்னா ராகு வட்ட பூஜ்யம் எங்கே ஆரம்பிக்குதோ அங்கேயே முடிக்கக்கூடிய ராகு எல்லாத்தையும் இல்லாமல் ஆக்கிட்டு போயிட்டுடும். அப்படிங்கிறதுனால ராகு மகாதிசையில் சம்பாதிக்கக்கூடிய பொருளை அந்த அசையா சொத்து மேலே போடும் பொழுது அது உங்களுக்கு பலனை கொடுக்கும், இல்லைன்னா அது இல்லாமல் போயிட்டுடும் கடைசியில். அப்படிங்கிறது தான் ராகு மகாதிசையோடைய பலன். பொதுவாகவே ராகு மகாதிசை நடக்கும் பொழுது இந்த விஷயங்கள் கேம்லிங் விஷயத்தில் தான் கவனமாக இருக்கணும். ஏன்னா ராகு ஒன்று பாசிட்டிவாக இருந்ததுன்னா அதில் வந்து இப்போ பெரிய பலனை கொடுக்கும். இல்லைன்னா இவங்க போய் ஏமாந்துருவாங்க. 1,00,000 போட்டால் 2,00,000, 2,00,000 போட்டால் 4,00,000, அந்த மாதிரியான கேன்வாஷ் பண்ணி சம்பாதிக்க வராங்கல்ல, அவங்கள்ட்ட தான் எச்சரிக்கையாக இருக்கணும் ராகு மகாதிசை. அவங்கள நம்பி ஏமாந்து போகக்கூடிய நிலை நிறையா இருக்கும் ராகு திசை. அதை ராகு திசை பலகீனமாக நடக்கும் பொழுது அப்படிப்பட்ட விஷயங்களில் போய் மாட்டக்கூடிய அமைப்பாக இருக்கும். பொதுவாக 1, 7, 2, 8 இதில் இருந்து நடக்கும்பொழுது திருமண சம்பந்தமான பிரச்சனைகளை கொடுக்கிறது ராகு திசை. 5ஆம் இடத்துல புத்திர தோஷத்தை கொடுக்கிறது. 4, 9களிலே தாய் தந்தையருக்கு தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பாகவே ராகு மகாதிசை நடக்கிறது. 11ஆம் இடம் மிக மிக சிறப்பான இடம் ராகு திசை. ராகு திசைக்கு 11ஆம் இடத்துல, அதுவும்
லக்கணத்திற்கு சுபர், இயற்கை சுபருடைய நட்சத்திரத்திலிருந்து அந்த ராசியும் இயற்கை சுபராக இருக்கும்பொழுது, இல்லைன்னா லக்கண சுபராக இருக்கும்பொழுது மிக 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 அதிகமான நற்பலன்களை கொடுக்கக்கூடிய அமைப்பாக ராகு மகா திசை நடக்கிறது. ராகு எப்பொழுதுமே எந்த ஒரு கிரகத்தை ஒரு ராசி கட்டத்தில் ராகு இருக்குனாலே அந்த ராசி கட்டத்தில் அந்த ராகு தான் ஜெயிக்கும். எப்படின்னு வச்சுங்களேன், இப்போ சூரியன், புதன், செவ்வாய் இருக்குது, அதில் ராகு இருக்குன்னா அந்த ராசி கட்டத்தில் ராகு தான் வலிமையானவர். பாக்கி இருக்கிற கிரகங்களுடைய பலன் எல்லாமே டம்மி ஆகிடும். ராகு வந்து அந்த எல்லா பலனையும் மீறி அவர் நற்பலன்களை வழங்குவார். அதான் அந்த ராகுடைய பலன். அதே போல் கேதுவும் அப்படி தான் செயல்படுவார். பொதுவாக அந்த ராகு திசை நடக்கும் பொழுது ராகுவுடைய அதிதேவதை யாருன்னா பத்ரகாளி. பத்ரகாளி வழிபாடு சிறப்பு. இல்லைன்னா துர்கா தேவியை ராகு காலத்தில் சென்று விளக்கேற்றி வழிபாடுவது செய்வது சிறப்பு. அதே போல் திருநாகேஸ்வரம் சென்று வருடம் ஒரு முறை, இந்த 18 ஆண்டுகளில் வருடம் ஒரு முறை திருநாகேஸ்வரம் சென்று ஒரு வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ராகு காலத்தில் பாலாபிஷேகம் செஞ்சாலும் இந்த ராகுவால் ஏற்படக்கூடிய கெடுபலன், அதாவது நெகட்டிவான பலன்கள் எல்லாமே நீங்கி பாசிட்டிவான பலன்கள் நடக்க ஆரம்பிக்கும். இந்த திருநாகேஸ்வரம் போய் வருஷத்துக்கு ஒரு தடவை பாலாபிஷேகம் செய்யும் பொழுது, அல்லது மாதத்தில் ஒரு தடவையாவது துர்காதேவிக்கு ராகு காலத்தில் விளக்கு வழிபாடு செய்யும் பொழுதும் ராகு மகாதிசை கொடுக்கக்கூடிய அந்த யோக பலன்கள் மிக சிறப்பாக இருக்கும். அவருடைய நெகட்டிவிட்டி நீங்கி பாசிட்டிவான பலன்களை கொடுக்க ஆரம்பிக்கும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.